இவங்களுக்கும் சொந்த பந்தங்கள் யாரும் இவங்களுக்கும் சொந்த பந்தங்கள் இருக்குங்க, இருந்தும் இல்லாத மாதிரி தான் மேடம் எல்லாமே. அண்ணனுங்க 2 பேர் அவங்களாம் கூலி இருக்காங்க. வேலை செய்கிறவங்க. யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான். அவங்களும் கூலி வேலை பார்க்குறவங்க. அவங்க உண்டு, அவங்க குடும்பம் உண்டுன்னு இருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் எங்கள் குடும்பம் நாங்கள் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா? ஆமாங்க மேடம். உடம்பு ஃபுல்லாகவே எனக்கு இப்போ வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். மூட்டு வலி, ஆ கை கால் வலி இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால வேலைக்கும் என்னால் போக முடியல. அதாவது கஷ்டத்துக்கு வேலைக்கு போய் கேட்டால் கூட உடம்ப பார்த்துட்டு வேலை செய்வாங்களா என்னன்னு யோசிக்கிறாங்க. இவர் ஒரு ஆள் தான் வேலை பார்க்குறாரு. ஒரு நாள் வேலை பார்த்து பிள்ளைங்கள எப்படியோ கரை சேர்த்துட்டேன் மேடம். இப்போ வீட்டில் இருக்கிறது பிள்ளைங்க வந்து 2 ஆண் 1 பெண். 2 ஆண் 1 பாய்ஸ் 2 பேர். எத்தனாவது? பாய்ஸ் படிக்கல மேடம். படித்த வரையும் 9th படிச்சுட்டு இருந்தான் சின்னவன். அதோட கொரோனா லாக்டவுனோட நிறுத்திட்டாங்க மேடம். நிறுத்திட்டு வேலைக்கு அவங்க வேலைக்கு போய் தான் எங்களுக்கு சாப்பாடு போட்டு எங்களை காப்பாற்றினாங்க. எனக்கு கால் அடிப்பட்டதுனால பிள்ளைங்க 3 பேருமே வந்து நாங்கள் வேலைக்கு போய் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் படிப்பை நிறுத்திட்டு பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துது மேடம். பசங்களும் வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க. இப்போ பொண்ணுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னால அதுவும் வேலைக்கு போக முடியல. என்ன ப்ராப்ளம்? ஹார்ட் ப்ராப்ளம். வால்வு 2 வால்வு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பிளட் லீக் ஆகுது அப்படின்றாங்க. ஐயோ. அதனால் கொஞ்சம் நடந்தாலே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. நைட்டில் படுத்துருக்கும்போது மூச்சு உடம்புல ரொம்ப சிரமமாக இருக்குது. டாக்டர் கிட்ட எல்லாம் போகலையா? செக்அப் போய் பார்த்தோம் மேடம். எல்லாம் பார்த்தோம், மாத்திரை மட்டும் கொடுக்குறாங்க. பையன் வந்து என்ன வேற? பையன் வந்து நல்லா வேலை போயிட்டு இருந்தான் மேடம், நல்லா தான் இருந்தாங்க மேடம். இப்போ ஒரு 2 வருஷமா பையன் வந்து சேர்மானம் சரியில்லாமல். யாரு? எந்த பையனுக்கு? பெரிய பையன் மேடம். ஒரு நாள் 2 நாளைக்கு வேலைக்கு போகிறாங்க மேடம். போய் அந்த காசை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான், நான் வெளில போகிறேன் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், போய் போட்டு கண்ணெல்லாம் சுருகி போயிருக்கேன். நாங்கள் கேட்டோம்னா ஆமாம் நான் செய்கிறேன்னு ஒத்துக்கவே மாட்டேன்றான். நான் எதுவுமே செய்யலைன்னு தான் சொல்கிறான். ஆனால் எல்லா பழக்கமும் இருக்கிறது எங்களுக்கு தெரியுது. ரொம்ப பேசுனோம்னா எங்களுக்கு சண்டைக்கு. அதே மாதிரி வேலைக்கு போகல, கையில் காசு இல்லைன்னா எங்கள்கிட்ட கேட்குறான். எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் காசு இல்லைன்னு சொன்னால் எங்களை அடிக்கிறதுக்கு வரான், திட்டத்துக்கு வரான், அசிங்கமாக பேசுகிறான். பெற்றவன் கூட பார்க்க மாட்டேன்றான். இவனை பயங்கரமாக பேசுகிறான், அசிங்கமாக. வீட்டில் இருக்கிற பொருளுங்களை தூக்கி போட்டு உடைக்கிறான். ஒரு நாள் இவர் வெளியில் போயிட்டாரு. நான் இருக்கேன், சின்னவன் இருக்கான், கத்தியை தூக்கிட்டு குத்துறதுக்கு வரான் என்னைய. அந்த போதை வெறியில கத்தியை தூக்கிட்டு வரான், குத்திடுவேன். அடிச்சானா அடிக்கிற வரைக்கும் நல்லா இருக்கான் மேடம். அந்த தீர்ந்து போயிருச்சுன்னா அந்த மாதிரி வெறி வந்தது மேடம். காசு இல்லை, தீர்ந்து போயிருச்சுன்னா வெறியாகி வீட்டில் ரொம்ப பிரச்சனை. காசு கேட்டு உங்ககிட்ட சண்டை? காசு கேட்குறான். அவன் கேட்கறத செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி காசு கேட்கல இல்லைன்னு சொல்லிட்டா வீட்டில் இருக்கிற பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறது. இதை தூக்கி போய் வித்துருவேன், வீட்டில் இருக்கிற பொருளை தூக்கி போய் வித்துருவேன், காசு கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு மிரட்டுறது. இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் போய் கலட்ட பண்ணி வெளியில இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் போக மாட்டாங்க. வெளியெல்லாம் போய் கேட்க மாட்டாங்க. எங்களை தான் வந்து மிரட்டுவாங்க. இவ்வளவு நடக்கும். வெளியெல்லாம் யார்ட்டையும் அதை வச்சுக்க மாட்டான். அங்கெல்லாம் அன்பா மரியாதையா பழக, எல்லாத்தையும் நல்லா பேசுவான். மத்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, சின்ன வேலையும் கெடுக்கிறாங்க மேடம். சின்னவனை எங்க போனாலும் நல்லா முன்னேறணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கு. அவனையும் சேர்ந்து அவனும் கெட்டு எங்க போனாலும் அவனையும் வாடான்னு கூட்டிட்டு போய் அவன் பக்கத்துலயே உட்கார வச்சுக்கிறான். உட்கார வச்சுட்டு அவனுக்கும் அங்க கத்து கொடுத்துருவான் போல இருக்கு. அதுதான் பயமா இருக்கு. அவர் எப்படி நடந்துக்கிறாரு? இந்த மாதிரியே பண்றாரு? இல்ல, அவன் வேலைக்கெல்லாம் போவான். செலவு பண்ண மாட்டான். வேலைக்கு காசை எடுத்துட்டு மீதி காசை கொண்டு வீட்டுல கொடுத்துருவான் செலவுக்கு. வேலைக்கு போனாலும் வீட்டுல தான் இருப்பான். நீங்க பயப்படுறது வந்து அவனையும் கூட கூட்டிட்டு போய் கெட்டு போயிருவான். சரி, வேற என்னெல்லாம் பண்றாரு உங்க பையன்? வேற இப்ப அசிங்கமா பேசுறது, வீட்டுல நாங்க வாடகை வீடு மேடம். கத்துறது, வீட்டை கதை உடைக்கிறது. அவங்க வாடகை வீடை ஒத்துவாங்களா மேடம்? சரி, இந்த 2 வருஷமா அவர் இந்த மாதிரி 2 வருஷமா பண்ணிட்டு. எத்தனை வீடு காலி பண்ணிருப்பீங்க? நாங்க ஒரு 7-8 வீடு.